அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மகாவிஷ்ணு வழங்கிய நன்கொடை திருப்பி அளிக்கப்படுமா என்ற கேள்வியானது தற்போது எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு அப்பள்ளிக்கு 1,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். சொற்பொழிவு நடத்திய விவகாரம் சர்ச்சையான நிலையில் மகாவிஷ்ணு அளித்த நன்கொடையை திருப்பி அளிப்பது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்த பரம்பொருள் என்கின்ற இந்த தொண்டு நிறுவனத்தினை சார்ந்த மகாவிஷ்ணு சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போல சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி ஆகியவற்றில் நடத்திய அந்த சொற்பொழிவு என்பது மூட நம்பிக்கைகள் சார்ந்து இருந்ததால் அது சர்ச்சையானது. இது தொடர்பாக ஏற்கனவே பள்ளியினுடைய அந்த தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாவிஷ்ணு அந்த நிகழ்ச்சியின் போது பள்ளிக்கு ரூபாய் 1,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். இந்த நன்கொடை வழங்கிய மகாவிஷ்ணுவை அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அவரை ஒரு கலியுக கர்ணன் என்கின்ற ரீதியில் புகழ்ந்திருப்பதும் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வலைதள பக்க வீடியோவிலேயே இருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் தற்போது சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் மகாவிஷ்ணு வழங்கிய 1,00,000 ரூபாயை திருப்பி அளிப்பது குறித்து வரும் வாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை உரிய முடிவெடுக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.